கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டுகளையும் ஒழிக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டின் பணமானது பண மதிப்பிழக்க செய்யப்பட வேண்டுமென தனது புத்தகத்தில் விவரித்துள்ளவர். ஆம், பாரத ரத்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் சமூக சமத்துவமின்மையை ஒழிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அறிஞர், புத்த மத ஆதரவாளர், பொருளாதார அறிஞர், பத்திரிகை ஆசிரியர், தலித் இன பௌத்த இயக்கங்களுக்கு ஆதரவாளர், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர், அரசியலமைப்பின் கட்டமைப்பாளர், இந்திய குடியரசை தோற்றுவித்தவர், நவீனகால மனு, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, மராத்தி மற்றும் இந்தி மொழிகளில் மரியாதையுடைய தந்தை என பொருள்படும் பாபா சாஹிப் பீம் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவரது மறைவுக்குப் பின் 1990 வழங்கப்பட்டது. மத்திய பிரதேசத்திலுள்ள மத்திய மாகாணத்தில் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 நாள் இன்று அவர் பிறந்தார். ராம்ஜி மலோச் சுக்பால் மற்றும் பீமாபாய் சக்பாலுக்கு 14வது கடைசி குழந்தையாக பிறந்தார். குடும்பப் பெயர் சக்பால். 1955 ஆண்டு அம்பேத்கர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டார். 1956 ஆண்டு டிசம்பர் 6 தேதி டெல்லியில் உள்ள தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது இறந்தார். பௌத்த மதத்தின்படி தனது மதமாக ஏற்றுக்கொண்டதால் டிசம்பர் 7 தேதி பம்பாயில் உள்ள தாதர் சவுப்பட்டி கடற்கரையில் சைத்திய பூமி அவருக்கு புத்த முறை தகனம் செய்யப்பட்டது.